நாளைக்கு ஜெயபாண்டிக்கு வாய்தா 8/12 வாய்தாவில் அதோட அந்த தேதியோட 3 வாய்தா ஆகுது 6 ஏடிஜே. என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்க மாட்டுறாரு. இந்த தடவை 8/12 வாய்தாவில் என்னுடைய ஜெயபாண்டியுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கவில்லை என்றால், ஜெயபாண்டியை உத்தரவிடவில்லை என்றால், வெறும் வாய்தா தேதி மட்டும் சொன்னால் 6 ஏடிஜே நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், போலி வாக்காளர்களை சேர்த்து எவனும் வெற்றி பெற முடியாது. போலி வாக்காளர்களை சேர்த்து எவனும் வெற்றி பெற முடியாது. அந்த எந்த மாநிலத்துக்காரங்களையும் சேர்த்து வெற்றி பெற முடியாது. ஜெயபாண்டி செய்தி காமிக்கும் போது இது நாள் வரைக்கும் இவிஎம் மிஷினை பற்றி பேசினவன் அனைவருமே போர்ஜரி என்று தெரிந்துவிடும். அதனால் 6 ஏடிஜே நீதிமன்றம் ஜெயபாண்டி மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு 1லேருந்து 12 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த 8/12 வாய்தாவிலிருந்து 75 நாளைக்குள்ள அப்படி என்று சொல்லி உத்தரவிட வேண்டும். 6 ஏடிஜே நீதிமன்றம் ஜெயபாண்டிய அனைத்து பத்திரிகைக்கு முன்னாடியும் அனைத்து டிவிக்கு முன்னாடியும் இதை என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கி உத்தரவிட வேண்டும். அதே மாதிரி அந்த 75 நாளைக்குள்ள வேலைவாய்ப்பு, படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமும் பண்ண இருக்கிறேன். அதே மாதிரி இந்த இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமர் 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிற பிரதமர் அவர்கள் நேரடி ஒளிபரப்பில் இந்த தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் போடட்டும். அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்யட்டும். அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து அவர் 100 ஓட்டு அவருடைய சின்னத்துக்கு போடுவார். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினை நான் இந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து இந்த கீபோர்டு சுவிட்சை ஆன் செய்து நான் ஓட்டு போட மாட்டேன். இவர் போடுற 100 ஓட்டு போடுறாருல, இந்த இவிஎம் மிஷினில் ஜெயபாண்டி ஓட்டு போடாமலேயே ஜெயபாண்டி 60 ஓட்டு லீடிங்கில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ எல்லோரும் தெரிந்து கொள்ளுவீர்கள், இது நாள் வரைக்கும் பிரச்சாரம் பண்ண பூரா பொய்யானது. ஆகையால் இந்தியா முழுவதும் உள்ள இவிஎம் மிஷினை பயன்படுத்திய அனைத்து நாட்டு வாக்காளர்களை இந்த மிஷினை வைத்து தான் ஏமாற்றி ஆண்டிருக்கிறாங்க. யாரும் பணம் கொடுத்து வெற்றி பெற முடியாது. இதவும் நிகழ்த்தி காட்ட இருக்கிறேன். அந்த 75 நாளைக்குள்ள 3 விஷயத்தை நிறைவேற்றி காட்ட இருக்கிறேன். அதனால் என்னைய நீதிமன்றத்து மூலமாக நான் செய்த அனைத்து குற்றமும் எதற்காக செய்தேன் என்றால், இந்த இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். இல்லை என்றால் சிபிஐ கோர்ட் நீதிபதியை வெற்றி பெற வைக்கிறேன். ஆனால் ஒரு பிரதமர் 15 வருஷத்தை ஆண்டு முடிக்க போகிறவர் அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு, அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்கிறாரு. இதில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும்னு தான் ஜெயபாண்டி சொல்லியிருக்கேன். எந்த விதமான சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை இது நாள் வரைக்கும் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாற்றுவது தேச விரோத குற்ற செயல். ஆகையால் இதை நிரூபித்து காட்டின உடனே இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து இந்தியாவினுடைய கடனை அடைக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. இது இவங்கள் நேர்மையாக ஆண்டார்கள் என்றால் இந்த போட்டிக்கு வர வேண்டும். இந்த போட்டி நடத்தாமல் தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. இதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் 2014 இதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறேன். பல கட்ட முயற்சி, சாலை மறியல், ரயில் மறியல், நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு மதுரையில் 4 மாசி வீதியும் ஊர்வலம் போயிட்டு வந்திருக்கேன். இது அதே மாதிரி ரயில் மறியல் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே அரசு, கலெக்டரு, காவல்துறை எல்லாவற்றையும் அனுமதி வாங்கி தான் நான் செய்த குற்றம் பூரா அனைத்தையும் செஞ்சுருக்கிறேன். என்னை முறைப்படி அந்தந்த செயலுக்கு வழக்கு பதிவு செய்து சிறையில்
அடைத்து விடுதலை பண்ண கிடையாது. ஆகையால் பொய்யான கேஸை பதிவு செய்துட்டு அந்த பொய்யான கேஸை வழக்கை பேசக்கூடாது. நான் செய்த அனைத்து குற்றமும் இந்தியா பிரதமர் 100 ஓட்டு அவரே நேரடி ஒளிபரப்பில் உலகத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் பார்ப்பாங்க. உலகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்களும் உலகத்தில் உள்ள அனைத்து நீதிபதிகளும் உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகளும் பார்ப்பார்கள். என்னையா ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, ஒரு நிமிந்தாள் கட்டடத் தொழில் வேலை பார்க்குறவன் இந்த கண்ட்ரோல் பட்டனை மோடியை ஆன் செய்கிறாரு, அவரே ஓட்டு போடுற பட்டனையும் ஆன் செய்கிறாரு, 100 ஓட்டு தாமரை சின்னத்துக்கு போடுறாரு. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எப்படி வெற்றி பெற்றான் அப்படின்ட்டு உலகம் முழுவதும் தெரிந்து கொள்வதற்கு இந்த நேரடி ஒளிபரப்பை நடத்தி முடித்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆகையால் நான் முதல் முறையாக பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் ஒரு வழிப்பறி பண்ணவில்லை. என் மேல் திருட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அரசன் ஸ்வீட்டு கடையில் 1200 பிடுங்கிட்டு போனதாக கத்தியை வச்சு காமிச்சதாக. அதுக்காக தான் நான் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். பிள்ளைகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன். அப்போ உலகத்தில் எந்த ஒரு வல்லரசு நாட்டுக்காரங்களும் செய்யாத விஷயத்தை ஒரு படிப்பறிவில்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2000 NSM சாகுல் ஹமீது என்றவர் ஐடி மேனேஜர், அதாவது ஜார்ஜியாவில் இருந்து துக்ளக் பத்திரிக்கை மூலமாக வாசகராக இருக்கிறார். அவர் எனக்கு நிதி உதவி பண்ணார். அவர் ஞாபகார்த்தமாக இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிறேன், இந்த வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். ஆகையால் பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, ஒரு இடிஞ்ச வீட்டில் குடியிருந்துக்கிட்டு இந்த மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளமும் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன் 75 நாளைக்குள்ளே. அப்போ 5 வருஷத்தையும் ஆண்டு 15 வருஷத்தையும் ஆண்ட பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் உங்களால் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமானா உத்தரவாதத்தை பத்திரிக்கை மூலமாக அறிக்கை விட்டு அந்த தேர்தலில் எத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் வெற்றி பெற்று இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்டத்திலையும் படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும்னு சொல்லி உறுதி செய்துட்டு நீங்கள் தேர்தலை நடத்தலாம். இல்லை என்றால் ஜெயபாண்டிக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கலாம். இந்த இவிஎம் மிஷினில் மோடி அவர்கள் 100 ஓட்டு போட்டதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 60 ஓட்டில் வெற்றி பெற்று காமிச்ச உடனே இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்து இந்தியாவினுடைய கடனை அடைப்பேன். ஏனென்றால் பொதுமக்களை சொல்லி கடை வாங்கிட்டு அரசியல்வாதியை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா நாங்கள் யாரும் ஓட்டு போட்டு இந்த நாட்டில் எவனும் ஆட்சி செய்யவில்லை என்பதை நிரூபித்து காட்டுறதுக்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த 680J நீதிமன்றம் ஜெயபாண்டி நாளை 8/12 வாய்தாவில் என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்கி உத்தரவிட வேண்டும். அப்படி உத்தரவிட தவறினால் அனைத்து பத்திரிக்கையாளங்களுக்கு முன்னாடி, அனைத்து டிவிக்காரங்களுக்கு முன்னாடி உத்தரவிடவில்லை என்றால் வெறும் வாய்தா தேதி மட்டும் சொன்னால் மதுரை 680J நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மாணவ மாணவிகளுக்கு 8/12 அந்த தேதியிலேருந்து 75 நாளைக்குள்ளே இந்த 3 விஷயமும் நேரடி ஒளிபரப்பில் இந்த ஓட்டு போடக்கூடிய நிகழ்வுகளையும், அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு சம்பளமும், அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணமும் நான் 3 ஒரே டயத்தில் செய்து காமிக்க இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். நாளை நான் ஒரே ஆள் தான் போகிறேன். பத்திரத்தை, என்னுடைய கோரிக்கை பத்திரத்தை வாங்க வேண்டும். வாங்க மறுத்தால் 680J நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தெரியப்படுத்தி அந்த நீதிமன்றத்தில் இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.